அருள்மிகு வந்தாரை வாழ்க்கும் மறந்தரும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமியுடைய ஆசையோடு, மகாகாளியுடைய ஆசையோடு, என்னை ஆளக்கூடிய மகாசக்தியோட ஆசையோடு இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியோட வரத்தை வாங்கி ஒரு குழந்தை ஸ்நானத்தை கேட்டாங்க. சுவாமியும் அதே போல பெண் குழந்தை மென்மேலும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்று பெண் குழந்தை இன்று அற்புதமான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பெண் குழந்தை சுவாமியுடைய அருளாசியோடு இன்னைக்கு பெயர் சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்த்துக்களுடன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்குவோம். கைக்கு வந்தாச்சுல மட்டமும் இல்லை கட்டமும் இருக்கிறதுலாம் இருக்கும். கருப்பசாமி இன்றையிலிருந்து இந்த அற்புதமான பெண் குழந்தைக்கு யுவயாழினி என்று பெயர் சூட்டப்படுகிறது. யுவயாழினி 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 தீர்காயுசா இருக்கணும். என்னை ஆளக்கூடிய மகாகாளியுடைய ஆசையோடு ஸ்ரீ வரம்பெரும் 18ஆம் படி கருப்பசாமி ஆயுள் ஆரோக்கியம் திடகாத்திரம் கொடுத்து, மன திடகாத்திரம் கொடுத்து, எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி தருவார். இப்படி பயன்படுத்தி நல்லா இருக்கும். அழுவாங்க நல்லா ஓடும். அப்படியே மாசி சூப்பராக கொண்டு வருவோம். என் பேர் மணிகண்ட பிரசாந்துங்க. நான் முத்தூர்லேருந்து வரோம். எங்களுக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. ஆனால் அது தவறிடுச்சு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து 2.5 வயசு குழந்தை இறந்தது. எங்கே போகிறதுன்னு தெரியாத நாங்கள் அழுதுகிட்டு இருந்தோம். சரி 18ஆம் படி கருப்பசாமி கோயில் கூட்டி போனோம்னா உடனே நம்ம குழந்தைக்கு வந்து குழந்தை கிடச்சிரு அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தோம். மறுபடியும் பெண் குழந்தையே வேணும்னு 18ஆம் படி கருப்பசாமி அலுவலால் இங்கே வந்து பெண் குழந்தை வேணும்னு வரம் கேட்டோம். அதே மாதிரி 9 மாதத்தில் பெண் குழந்தை கருப்பசாமி எங்களுக்கு அருள்வாக்கில் நல்லா சந்தோஷமாக கொடுத்தா. அப்படி அதுக்காக பேர் வைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். நல்லபடியாக பேரும் வச்சாச்சு. 18ஆம் படி கருப்பசாமிக்கு நன்றிங்க. இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்ததுதான், இது சத்தியம்.